பயங்கரமான ஒரு திருப்பம் வரப்போகுது. குமரவேல் தலையில அடிபட்டுருச்சுன்னு பார்த்தா, கடைசியா குமரவேல் தலையில அடிபட்டு ரத்தம் வழிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது என்ன காரணம்னா, கதிர ஊர்லேருந்து இங்க வர வச்சு, ராஜி அந்த பைக்கை ஜெயிக்கும் பொழுது, அதை பார்க்க வைக்கிறதுக்காக அப்படின்னு கொண்டு போனாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபுல் போர்ஷன் அதை வச்சு வந்த ப்ரோமோ, கேமோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாபநாசமா இருக்கு, திருஷ்யமா இருக்குன்னு சொன்னது எல்லாமே ஒரு கேலி கூத்தாயிடும். அப்படி இல்லாமல் இதே சமயத்தில் முத்துவேல் சக்திவேலுக்கு ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தங்க குமரவேலை இப்போ அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போன அப்புறமா போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் பழி இவங்க மேலே விழுந்துருச்சு. இந்த குடும்பத்தை எல்லாம் மாற்றி மாற்றி ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பைக்கெல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமாக வீட்டுக்கு போனால் கொலைப்பழி விழுந்துருச்சு. இல்லை அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார், அந்த பழி இவங்க மேலே வந்துருச்சுன்னு ஏதாச்சும் நடந்தால் ஒரு அதிரடியான திருப்பமாக இருக்கும். அப்படி திருப்பமாக கதையை கொண்டு போக போகிறாங்களா, இல்லை இதே காரணமாக வச்சு அரசிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, இல்லை அப்படின்னா அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு கதையை அப்படியே திருப்பி வேறு அப்படியே எங்கேயா கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் அரசிக்கு இப்போ குமரவேல் பற்றி எல்லா உண்மைகளும் கொலை பண்ணுற அளவுக்கு தயங்க மாட்டாருங்கிறலாம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் கூட திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அந்த சதீஷ் கேரக்டரே நல்ல ஒரு கேரக்டராக தான் இருக்கார். அவர் கூட கதையை சேர்க்க போகிறாங்களா, இல்லை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எது எப்படியோ கல்யாண ட்ராக் அது இதுன்னு சொல்லிட்டு பரபரப்பான பல விஷயங்கள் பாண்டியன் ஸ்டோர் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் கதிர் ராஜியோடைய லவ் ஜோடியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.